ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஐபிஎல் 2026க்கு நிறைய நியூ ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா பார்ப்போம். ஐபிஎல் மார்ச் 28ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னடா மேட்ச்லையா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. இது எதுக்கு அப்படின்னா, நெட் பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னடா புதுசா நெட் பிராக்டிஸுக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்க கண்ட நேரத்துல யூஸ் பண்றீங்க, லைட்லாம் நிறைய வேஸ்ட் ஆகுது, கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்லாமும் நிறைய நேரம் ஒர்க் பண்ற மாதிரியும் இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றேன் கேளு. ஒரு டீம் பிராக்டிஸ் பண்ண பிளேஸ்ல இல்லனா அவங்க யூஸ் பண்ண நெட்ஸ்ல இன்னொரு டீம் பிராக்டிஸ் பண்ண கூடாது. ஒவ்வொரு டீமும் பிராக்டிஸ் செஷன் முடிச்ச அப்புறம் விக்கெட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் நெக்ஸ்ட் டீமுக்கு பிராக்டிஸ் பண்ண கரெக்டா இருக்கும். ஒரு டீம் பிராக்டிஸ் செஷனை முன்னாடியே முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பிச்சில் இன்னொரு டீம் போய் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. திருப்பி சரி பண்ண அப்புறம் தான் அந்த பிச்சில் ஆட முடியும். ஒரு டீமும் இந்த சீசன்ல 2 பிராக்டிஸ் மேட்ச் மட்டும்தான் ஆட முடியும். இஷ்டத்துக்கு 10-15 மேட்ச் அப்படின்னு ஆட முடியாது. இப்போ நீங்க ஆடணும் அப்படின்னா கூட பிசிசிஐ அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் தான் பிராக்டிஸ் மேட்சே ஆடணும். இனிமே மெயின் பிச்சிலலாம் பிராக்டிஸ் மேட்ச் ஆடக்கூடாது. மெயின் பிச்சில் ஆடாம பக்கத்துல உள்ள சைடு பிச்சில் தான் பிராக்டிஸ் மேட்ச் ஆடணும். மெயின் பிச்சில் ஆடவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போட்டு விட்டாங்க. நைட்ல பிராக்டிஸ் மேட்சும் வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு 3.5 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிடணும். லைட்ஸ்லாம் நாங்கள் இஷ்டத்துக்கு ஆன் பண்ண முடியாது. கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ்க்குலாம் புள்ள குட்டி இருக்கு, அவங்களும் போய் பார்க்கணும் அப்படின்னு இந்த ரூலை கொண்டு வந்திருக்காங்க. இது உண்மையாவே நல்ல ரூல். ஏன்னா கிரவுண்ட் ஸ்டாஃப் ரொம்ப உழைக்கிறாங்க இந்த ஐபிஎல் மேட்ச்க்காக. பிராக்டிஸ் மேட்ச் ஹோம் டீமுக்கு தான் முன்னுரிமை தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 2 டீமுமே பிராக்டிஸ் மேட்ச் கேட்டா கோச்சா பார்த்து பேசி நீங்க முடிவெடுத்துங்க, எங்கள்கிட்ட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்ல போற ரூல் மேட்சுக்குள்ள நடக்க போறது. நியூ பால் நீங்க 11 ஓவருக்கு முடிஞ்ச அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அம்பையர் பால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அந்த நியூ பால் தருவாங்க. எதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நியூல பால் ரொம்ப வெட் ஆகிருது, அதுக்காக இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஓவர்லயும் மேட்ச் முடியல அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல யாரு டாப்ல இருக்காங்களோ அவங்க தான் வின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் பிளே ஆஃப்க்கு மட்டும்தான், லீக் மேட்சஸ்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே மேட்ச்ல மட்டும்தான் ரூல் கொண்டு வந்துருவாங்க. இந்த வாட்டி மட்டும் பிராக்டிஸ் செஷனுக்கே ரூல் கொண்டு வந்திருக்காங்க. யாருக்கு நல்லது அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டாஃப்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லது. அவங்க கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு போய் சேரலாம். இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸை பற்றி தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.